வர மொழிந்திடுதல். சிந்திப்பார்க்கே களிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல். கண்ணீர் துளிவர உள்ளுறுக்குதல். இவையாவும் நீ அருளும் தொழில்களன்றோ எனும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் சரஸ்வதி வணக்கத்தை முன்வைத்து கண்ணியத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய மில்டன் கீன்ஸ் முத்தமிழ் மன்றம் நடத்துகின்ற இந்த விழாவில் கடல் கடந்தும் மண்ணின் மனத்தை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் உறவுகளின் மத்தியில் சில நிமிடங்கள் உரையாற்றுவதற்கான வாய்ப்பு பெற்றிருக்கிறேன். கடந்த 30 ஆண்டு காலமாக உலகத்தில் பரவலாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் பெரும் குடியின் சமூகங்களுக்கு சென்று பேசுகின்ற பெரும் வாய்ப்பை தமிழ் தாய் அளித்திருந்த போதும் லண்டனில் இது என் கன்னி பேச்சு. இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய பெருமக்கள் திரு சரவணன், அன்பு சகோதரர் கிருபா, பிரவீன், லக்ஷ்மி, சுகன்யா, ஹேமா, மணி, மகேஷ், ஜனனி, இன்னும் நிறைய சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவன்பான வணக்கம். எங்களுடைய தமிழ் மேடை பயண வாழ்க்கையில் வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இல்லாமல் வாழ்ந்து ஒரு பேச்சாளர் என்றால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று தன் வாழ்க்கையின் மூலமாக எங்களுக்கு சொல்லித்தரும் எங்கள் பேராசான் ஐயா சொல்வேந்தர் சுகி சிவம், என் உடன் பிறந்த சகோதரர் நகைச்சுவை நயாகரா திரு மோகன சுந்தரம் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் தமிழ்த்தாய் வாழ்த்து முதல் பரத நாட்டியத்தையும் குட்டி மன்றத்தையும் நிகழ்த்தி இருக்கக்கூடிய நீ கவலைப்பட வேண்டாம், தமிழர்களின் வருங்காலம் பிரகாசமாக இருக்கிறது என்பதனை உறக்க சொல்லி இருக்கும் என் உயிரினும் மேலான மாணவ கண்ணியர்களே, திரளாக கைத்தட்டி எங்களை எல்லாம் உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கும் என் உயிரினில் கலந்த தமிழ் உறவுகளே, உங்கள் அத்துணை பேரையும் இந்த நல்ல நேரத்தில் வணங்கி மகிழ்கிறேன். இப்போ நாங்க பேச ஆரம்பிக்கும் போது சில பேர் போன்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணிடு. இது வரைக்கும் எங்களை எதில் பார்த்துருக்கீங்க? போன்ல தானே, இன்னைக்கும் அதிலேயே பார்க்கணும். வந்திருக்கவங்க ரசிக்கிறாங்க, ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க, லைவ் ஸ்ட்ரீம் போயிட்டு இருக்கு. நீங்க யாருக்கெல்லாம் அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு எல்லாருக்கும் அனுப்பி வச்சிடலாம் இல்லையா? அப்ப ரெக்கார்ட் ஆயிட்டு 1/2 மணி நேரத்துல யூடியூப்ல வந்து உற்சாகமாக கூடியிருக்கக்கூடிய இந்த அவையில் எதை பேசிவிட முடியும் என்று யோசித்தபடி இருக்கிறேன். தமிழ் மிக மிக வலுவான ஒரு மொழி. எவ்வளவோ போர் பண்பாட்டு ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் திணிக்கப்பட்ட பொழுதும் வாழ்ந்து செழிக்கக்கூடிய ஒரு இனமாக தமிழினம் இருப்பதற்கு காரணம் போகின்ற இடங்களெல்லாம் தமிழையும் நாம் சுமந்து செல்வதுதான், நம் உயிரினில் கலந்து செல்வதுதான். இன்றைக்கு ஒரு வீட்டிற்கு சென்றிருந்தோம் உணவருந்துவதற்காக. அந்த வீட்டிலே நிறைய பெண்கள் கூடிவிட்டார்கள். அவர்கள் எல்லோரும் சேர்ந்து உங்களை எனக்கு நிரம்ப பிடிக்கும் என்று சேர்ந்த பொழுது எனக்குள் இருந்து பீரிட்டு வந்த ஒரு சொல் ரசூல் கம்ஸ்தேவ் எழுதிய அந்த சொல்லை சொல்லி என்னுடைய பேச்சை நான் தொடங்குகிறேன். மொழி எவ்வளவு வலுவானது என்பதற்கான சாட்சி. செத்து கொண்டிருந்தேன். யாரோ என் தாய்மொழியில் பேசினார்கள். எழுந்து கொண்டேன். தமிழ் நம்மை வாழ வைக்கின்ற மொழி, நம்மை உயிர்ப்போடு வைத்திருக்கக்கூடிய மொழி. அந்த மொழியிலே பேசக்கூடிய ஒரு வாய்ப்பிலே
அந்த இனத்திலே என்னை பிறக்க வைத்ததற்காக நான் வணங்குகின்ற வல்ல இறைவனுக்கு 1000 கோடி நமஸ்காரங்கள், 1000 கோடி நன்றிகள். பர்வீன் சுல்தான் நான் பேசுகிறேன் என்றால் ஏதேனும் ஒரு உட்பொருளை நீங்கள் கையில் எடுத்துக்கொண்டு செல்லலாம். நான் சிந்தித்தபடி இருக்கிறேன். எதை சொல்லிவிட முடியும் உங்களுக்கு? உங்களை பார்க்கிறேன். உங்களுடைய மகிழ்ச்சிக்கு பின்னால், உங்கள் ஒவ்வொரு கைத்தட்டலுக்கு பின்னால் ஏதோ ஒரு சொல்லை நீங்கள் அனைவரும் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். ஏதோ ஒரு சொல். அந்த சொல்லை தேடித்தான் இவ்வளவு தூரம் நம்முடைய பயணம் நடந்து கொண்டே இருக்கிறது. என்னுடைய பிரார்த்தனை, இந்த சிறிய உதடுகளில் இருந்து அந்த ஒற்றை சொல் உதிர்ந்து விட வேண்டும். என்னுடைய தகப்பனார் சொல்லுவார், கடல் நிரம்ப நீர் இருந்தாலும் அந்த நீரின், கடல் நீரின் ஆழத்தில் இருக்கக்கூடிய சிப்பி தாகமாகத்தான் இருக்கிறது. அது தாகத்தோடு வாய் திறந்து திறந்து மூடிக்கொண்டிருக்கிறது. அந்த தாகத்தை தணிக்கக்கூடிய அந்த துளி அந்த கடல் நீரில் இல்லை. அது எங்கே இருக்கிறது என்றால் வானத்தில் மிதந்து கொண்டிருக்கக்கூடிய மேகத்தில் மழை துளியாக மறைந்திருக்கிறது. எப்பொழுது அந்த துளி சரியாக மேலிருந்து, வானத்திலிருந்து கீழே இறங்கி ஆழ்கடலில் இருக்கக்கூடிய சிப்பியின் தாகத்தை தணிக்கக்கூடிய அந்த வினாடியில் அந்த மழை துளி முத்தாக மறைகிறது. நாம் எல்லோரும் காத்திருக்கக்கூடிய சொல் அப்படித்தான். சரியான நேரத்தில் வந்து சேர்கின்ற பொழுது முத்தாக மாறிவிடுகிறது. பல முத்துக்களை நான் எங்கள் பேராசான் சுகிசிவம் ஐயா அவர்களுடைய சொற்பொழிவிலே கேட்டு பெற்றிருக்கிறேன். அப்படிப்பட்ட சொல், அது சொல்லுவதற்கான வாய்ப்பு. என்னுடைய தகப்பான இன்னொரு ஒரு விஷயத்தை சொல்லுவார். ஆறு இருக்குல்ல, ஆறு சில நேரங்களில் வற்றிவிடும். திடீரென்று அது பெருக்கெடுத்து ஓடும். அதே போல் பார்த்தால் குளங்கள் இருக்கும். குளங்கள் வற்றி போகும் கோடை காலம். ஒரு 3 மாதம் 4 மாதத்திற்கு பிறகு மழை பொழியும். மழை பொழிந்த ஒரு 3, 4, 5 நாட்களில் குளத்திலே மீன்கள் நீந்தும். எனக்கு பல நேரங்களில் ஆச்சரியம். வற்றி போன குளம் 5-6 நாட்களில் மீன் எப்படி நீந்துகிறது? எங்கிருந்து வந்தது அந்த மீன்? வானத்தில் இருந்து மழையில் பொழியப்பட்டதா என்றால் இல்லை. விவசாயிகளிடம் கேட்டேன், அவர்கள் சொன்னார்கள். எங்க அப்பா சொல்றார், விவசாயிகளிடத்தில் கேட்டேன், அவர்கள் சொன்னார்கள், மீன்கள் தான் செத்து போகும். அந்த மணல் வெளிக்குள் மீன் முட்டைகள் பதுங்கி இருக்கும். அவற்றின் மீது மழை பொழிகின்ற பொழுது அந்த ஒற்றை நீர் துளி அந்த ஒரு முட்டையின் மீது படுகின்ற பொழுது முட்டை உயிர்த்து எழும். அப்படித்தான் சொற்கள். நம்மில் பல பேர் வற்றி போன குளத்திலே ஆழமான மண்ணில் புதைந்திருக்கக்கூடிய மீன் முட்டை போன்றவர்கள் தான். சரியான சொல் வந்து சேர்கின்ற பொழுது உள்ளிருந்து ஒரு உயிர்ப்பு கிளம்பி வருகிறது. அதை தேடித்தான் நாம் இத்தகைய நிகழ்ச்சிகளுக்கு வருவதாக நான் கருதுகிறேன். பள்ளிக்கூடங்களுக்கும் கல்லூரிகளுக்கும் பல்கலைக்கழகங்களுக்கும் நாம் போவது அதற்காகத்தான். என்னுடைய அம்மா பல நேரங்கள்ல எங்க வீட்டுக்கு யார் வந்தாலும், எனக்கு ஒரு அண்ணன், ஒரு அக்கா, ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி, எங்க 5 பேரையும் நிறுத்தி அறிவுரை சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு நடந்திருக்கா அந்த துக்கம்? எங்க வீட்டுக்கு 2 பெரியப்பா, ஒரு சித்தப்பா, 2 சித்தப்பா, ஒரு பெரியப்பா, ஒரு அத்தை. எனக்கு மாசம் வந்துருவாங்க. 4 பேர்கிட்டையும் மாசம் அறிவுரை சொல்லுவாங்க எங்க அம்மா. என்ன சோகனா, அதுல ஒரு சித்தப்பாக்கு அட்வைஸ் பண்ணவே தெரியாது. அதுலயும் பெருந்துயர் என்ன தெரியுமா, தனக்கு அட்வைஸ் பண்ண தெரியாதுன்னு அவருக்கு தெரியாது. 45 நிமிஷம் பேசுவார். என்ன தேடல் இது? யாருடைய வாயில் இருந்தாவது ஒரு சொல் நம் வாழ்க்கையில் நாம் யார் என்பதனை கண்டுபிடிப்பதற்காக உதவி விடாதா என்கின்ற ஒரு தாகம்தான் என் தாய்க்கு. நான் யோசிக்கிறேன், இந்த ஒரு சில மணித்துளிகளில் நீங்கள் குழந்தைகளோடு, மனைவியோடு, கணவரோடு வந்திருக்கிறீர்கள். நீங்கள் எப்பொழுதோ தாகத்தோடு இருக்கக்கூடிய அந்த சவால்களுக்கான சாவி இதோ இந்த 5-6 விஷயங்களில் வந்து விழுமா என்று பார்க்கிறேன்.
ஆப்ரஹாம் லிங்கன் தன்னுடைய போஸ்டிங் வந்து ஃபர்ஸ்ட் எடுக்கிறார் கையில. போஸ்டிங் எடுத்துட்டு வெள்ளை மாளிகைக்குள் நுழைகிறார். அவர் பதிவு செய்த அந்த விஷயத்தை நான் உங்க முன்னால போடுறேன். இப்ப நான் சொல்றது புரியாது. விதை தானே, விதைத்தவர்கள் தூங்கி விடுகிறார்கள். விதைகள் தூங்குவதே, அது முளைக்கும், ஆனா கொஞ்சம் நேரம் கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு விதையை நான் இப்ப வீச போறேன். ஆபிரகாம் லிங்கன் உள்ளே நுழைகிறார். அவருக்கு முன்னால் இருந்த அதிபரனுடைய பெயர் ஜேம்ஸ் புச்னன். அந்த ஜேம்ஸ் புச்னன் வெளியில் வருகிறார். ஆபிரகாம் லிங்கன் உள்ளே நுழைகிறார். ரெண்டு பேரும் சந்திக்கும் பொழுது ஜேம்ஸ் சொன்ன ஒரு வாக்குமூலத்தை நான் தருகிறேன். ஜேம்ஸ் ஒரு வாக்குமூலம் தருகிறார். முடிந்தால் அதை வீட்டிற்கு எடுத்து செல்வோம். ஆபிரகாம் லிங்கனை பார்த்து சொன்னார், நான் வெள்ளை மாளிகையை விட்டு வெளியேறும் பொழுது நான் அனுபவிக்கும் இந்த மகிழ்ச்சியை நீங்கள் உள்ளே நுழையும் பொழுது பெற்றுவிட்டால் இந்த நாட்டின் ஆகச்சிறந்த மகிழ்ச்சியான மனிதர் நீங்கள் தான். இந்த மனநிலை நம்மை விடுதலை ஆக்குகின்ற மனநிலை. எங்கேயும் சிக்கிக்கொள்ளாமல் நம்மை விடுதலை ஆக்குகின்ற ஆகப்பெரிய மனநிலை இது. நான் வெளியேறுகின்ற பொழுது இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை நீ உள்ளே நுழைகின்ற பொழுது பெற்றுவிட்டால் இந்த உலகத்திலே நீதான் ஆக சிறந்த மகிழ்ச்சியான மனிதன் என்று ஜேம்ஸ் சொன்னார். மனதிலே உள்வாங்கிக் கொண்டு போகிறார் ஆபிரகாம் லிங்கன். எங்களுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த சமூகத்தில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? முதல்ல எல்லாம் தேர்ட் இயர் கிட்ட ஃபர்ஸ்ட் இயர் போய் நிற்போம். நான் வந்து ஜெனரேஷன் எக்ஸ், மில்லேனியன்ஸ்க்கு முன்னால நாங்கெல்லாம் போய் ஃபைனல் இயர் கிட்ட நிற்போம். ஃபைனல் இயர் பேசாதா, சேர்த்துக்கவே மாட்டாங்க, சேர்த்துக்கவே. அதுக்கப்புறமா மில்லேனியன்ஸ்க்கு அப்புறமா ஜெனரேஷன் ஜி. ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னால ஜெனரேஷன் ஜி போட்ட படுத்திய பாடு இப்ப அது நடந்து இருக்குதுங்க. ஏன் தெரியுமா? 2010-12 வந்துருச்சு ஜெனரேஷன் ஆல்பா. இப்ப என்ன டிஃபரன்ஸ் தெரியுமா? ஃபைனல் இயர் போய் ஃபர்ஸ்ட் இயர் கிட்ட நிக்குது. ஃபர்ஸ்ட் இயர் சேர்த்துக்க மாட்டேன். விஷயம் மாறி போச்சு. ரொம்ப நான் எங்க நிக்கிறேன், இப்போ யாராவது 15 வயசுக்குள்ள இருந்தீங்கன்னா அவங்க கூட ரொம்ப ரொம்ப பெருமைப்பட்டுறாதீங்க. இந்த குட்டி மன்றம் நீங்க எல்லாம் பிளேடுனா அருவாவோட ஒருத்தன் பிறந்திருக்கான் 2 மாசத்துக்கு முன்னால. அதுக்கு பேரு ஜெனரேஷன் பீட்டா. இவங்களை தூக்கி சாப்பிடறதுக்கு ஒண்ணு வந்துருச்சு. ஒருவரை ஒருவர் விஞ்சிக் கொண்டே போகின்ற ஒரு ஜெனரேஷன் இருந்தது. சைலண்ட் ஜெனரேஷன் இருந்தது. பேபி பூமர்ஸ் இருந்தாங்க, கிரேட்டர் ஜெனரேஷன் இருந்தாங்க. அவர்களுக்கெல்லாம் நாம் அடங்கி போனோம். ஆனால் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இதோ இந்த கிரவுட் இருக்குல்ல, நாம தான் பெரியவங்க பேச்சை கேட்ட கடைசி தலைமுறை. பேச்செல்லாம் கேட்க தொடங்கி இருக்க ஃபர்ஸ்ட் தலைமுறை. எப்படி நான் அடையாளம் கண்டுபிடிப்பது, மனிதனை எப்படி புரிஞ்சுக்கிறது? நான் இப்படி ஒரு விடுதலை ஆக்குகிறேன் உங்களை. உலகத்திலேயே ஓஷோ சொல்வான், உலகத்திலேயே ரொம்ப பாவமான விஷயம் என்ன தெரியுமா? சோகமா இருக்கிறது தான். ஆக புண்ணியமான விஷயம் எதுனா மகிழ்ச்சியா இருக்கிறது தான். ஆனா அவ்வளவு சீக்கிரமா நம்மள மகிழ்ச்சியா இருக்க விட மாட்டாங்க. இப்ப நான் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன்னா இப்பதான் காலேஜ்க்கே போவேன். சரியா? உள்ள நுழைஞ்ச உடனே அந்த அம்மா இப்ப ரிட்டையர்ட் ஆயிடுச்சு. உள்ள நுழைஞ்ச உடனே அப்படி வருவாங்க. வானத்துல இறங்குற ஆதிபரா சக்தி மாதிரி வருவாங்க. டிபார்ட்மெண்ட்குள்ள அப்படி போய் என் கேபின்ல அப்படி உட்கார்ந்த உடனே ஹெச்ஓடி கேட்பாங்க. எனர்ஜி லெவல் ரொம்ப ஹையா இருந்த உடனே கேட்பாங்க, என்ன டல்லா இருக்கிறாங்க.
மனிதர்களை எப்படி அடையாளம் காண்பது, அவர்கள் மத்தியில் எப்படி மகிழ்ச்சியாக இருப்பதுங்கிறதுக்கான ஒரு துணுக்க சொல்லிட்டு போறேன். கதைகள் முக்கியமே இல்லைங்க, கதைகள் ஏன் சொல்லப்படுகின்றன என்பது முக்கியம். உங்க குழந்தைக்கு நீங்க எந்த அட்வைஸ் பண்ணுங்க, அது நம்ம கிட்ட நம்ம அட்வைஸ் படி நடந்துக்கவே நடந்து. நீங்க ஒருத்தர் கை தூக்குங்க, நான் சொல்றபடிதான் என் பிள்ளை நடக்குதுங்க. நாம நடக்கல, நம்ம பிள்ளை நடக்குமா? ஆனா நான் சாபமா சொல்லல, நாம சொல்ற எந்த விஷயத்தையும் நம்ம பிள்ளை கேட்காது. ஆனாலும் நல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. ஏனென்றால் நமக்கு முன்னால் தான் அவர்கள் நடத்தி காட்ட மாட்டார்களே தவிர, உலகம் அவர்களுக்கு முன்னால் சவால்களை வீசுகின்ற பொழுது அதை சந்திப்பதற்காக அவர்கள் நாம் சொல்லுகின்ற அறத்தையும் ஒழுக்கத்தையும் பயன்படுத்துவார்கள். அதனால் அவர்களிடத்தில் நல்ல விஷயங்கள் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். எப்படி ஒருவரை அடையாளம் காண்பது, இப்போ எப்படி புரிஞ்சுக்கிறது? நல்ல மனைவி எப்ப பார்த்தாலும் அடுத்தவன் பொண்டாட்டியாவே இருக்கு. நல்ல புருஷன் நம்ம வீட்டுல இருக்கிறதே இல்லை. இது எப்படிங்க? எப்படி இவர்களை நாம இவர்களோடு தானே வாழணும்? ஏன்னா வேற வாய்ப்பே கிடையாது. அவங்களோட தான் வாழ்ந்து நாம அந்த பேடா பார் லகாதோ அப்படின்றாங்க. இதை அந்த பக்கம் அந்த ஆத்த கடந்து அந்த பக்கம் அந்த படகை தூக்கிட்டு போனோம்னா அந்த ஆளுதான் இந்த அம்மா தான் கொடுத்து, வேற வழியே கிடையாது. எப்படி கண்டுபிடிப்பது, எப்படி அவர்களோடு இருப்ப? நாட் ஒன்லி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், நம்மளை பெத்தது, நாம பெத்தது, நமக்கு வாச்சது, அதை பெத்தது, இது எல்லாம் நான் சொல்ற இந்த கேட்டகரிக்குள்ள வரும். சரியா? கூட வேலை செய்யறது, பார்ட்னர்ங்கிற பேர்ல இருக்கிறது, எல்லாம் ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் வருவாங்க. எப்படி அவர்களோடு வாழ்வது? ரொம்ப சிம்பிளா சொல்ல, ஒரு தவளை இருந்துச்சு. கவனிக்கிறீங்களா? சூப்பர். இந்த மாதிரி என் கிளாஸ் இருந்தா ஒரு பிள்ளை சூப்பர் சூப்பர் சூப்பர். பேக் பெஞ்ச் இன்னும் சூப்பர். ஒரு தெரிஞ்சா சொல்ல மாட்டேன், அவங்கள கேட்டே சொல்லலை, நான் தெரிஞ்சுட்டு சொல்றேன். இன்னும் 10 நிமிஷம் டைம் கொடுப்பேன். ஒரு தவளை இருந்துச்சான், அது பாட்டுக்கு ஆத்தோரம் இருக்குது. அப்போ ஒரு தேள் கருந்தேள் நேரம் சொல்லிச்சான், நான் இந்த ஆத்தை கடந்து போகணும், எனக்கு நீச்சல் தெரியாது, என்னை கூட்டிட்டு போறியா? தவளை சொல்லிச்சான் தெளிவா. டேட் அன்னைக்கே சொல்லிச்சு. அன்னைக்கு அவங்களுக்கு டேட், அன்னைக்கே சொல்லிச்சு கூட்டிட்டு போவாங்க. ஏன் நீ கொட்டுவ, உன்னை நம்பி எப்படி முதுகல? அது சொல்லிச்சான், பெண்கள் ஜாகிரதை, ஏன்னா நம்ம சீக்கிரம் கன்வின்ஸ் சார், அவங்க சீக்கிரம் கன்வின்ஸ் சார். அது சொல்லிச்சா, நின்ன லூசா, நான் எப்படி உன்னை கொட்டுவேன்? நீ என்னை கூட்டிட்டு போற தானே, நான் கொட்டுனேன்னா நீ மட்டும் இல்லை நானும் தானே செத்து போவேன். சரி பைத்தியம், கூட்டிட்டு போ, நான் கொட்ட மாட்டேன், நான் உன்னை கெட்டியா பிடிச்சிக்குவேன், 2 பேரும் கடை சேர்ந்தேன். நிஜமா நிஜமா கொட்ட மாட்டேன், மதர் ப்ராமிஸ், மதர் ப்ராமிஸ். ஏறிக்கும். தவளை பின்னால தேள் ஏறிச்சு. இப்போ ஆற்று கிடக்குது தவளை. கரெக்டாக நடு ஆற்றுல பயங்கரமான வேவ்ஸ். அது தவளை சொல்லிச்சு, பேனிக் ஆகாத, எனக்கு நீந்த தெரியும், நீ என்னை சரியாக பிடிச்சிக்கோ, அவ்வளோதான், உன்னுடைய பிடிய மேலே இருக்கணும், அவ்வளோதான், இல்லை எனக்கு பிடிச்சிக்கோ. கரெக்டாக ஒரு அலை வரும்பொழுது டொம்னு கொட்டிருச்சு. உச்சந்தலையில் சார்
உங்க ஜெனரேஷனுக்கு இதெல்லாம் தெரியாது சார். கொட்டிருச்சு. இப்ப 2 பேரும் மூழ்கிறாங்க. மூழ்கிற தவளை இருக்குல்ல, அது சொல்லிச்சான், ஏன் நான் கொட்டின ப்ராமிஸ் பண்ண, ஏன் கொட்டின, நான் சாவுறேன், உனக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக நான் சாவணுமா, உனக்கு ஹெல்ப் தானே பண்ண, என்னை ஏன் கொட்டுன அப்படின்னு சொல்லும் போது அப்படியே முடிஞ்சு. இது மேட்ரே இல்லை, தேள் சொன்ன பதில் தான் சூப்பர். அதான் நம்ம எல்லாருமே டேக் அவே மெசேஜ். தேள் சொல்லிச்சான், கொட்டணும்னு கொட்டல, கொட்டுறது என் இயல்புன்னு. இதை புரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்காங்களேன், பன்னி, பாம்பு, தேளு, நாய், நரி யாரோட வேணாலும் வாழ்ந்துட்டு அது இயல்பு. இதுதான் தெரியணுமே. ஒரு விஷயத்து இல்லாத ஒரு pebble is a pebble, rose is a rose. சூப்பர். பாதிக்கப்பட்டது சத்தம் போட்டு இன்னைக்கு சொல்லிடுச்சு. யோசிச்சு பார்த்தா நம்முடைய வாழ்க்கையில நமக்கு சில விஷயங்கள் ரொம்ப காலம் போன அப்புறமா தான் புரியுதுங்க. சின்ன வயசுலயே புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சில விபத்துகளில் இருந்து, சில காயங்களில் இருந்து நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ளலாம். கூட அவர்களோடு மிக இனிமையாகவும் மிக சந்தோஷமாகவும் எந்த ஒரு பயமும் அச்சமும் எதுவும் இல்லாமல், துரோகங்கள் இல்லாமல் வாழ்ந்து அவர்களை புரிந்து கொள்வதற்கான நேர அவகாசம். இதுதான் ஒரு பாடம், ஒரு பேச்சு தந்துவிட. யார் நல்ல ஸ்பீக்கர் தெரியுமா? எனக்கு தெரிஞ்சுங்க தி பெஸ்ட் ஸ்பீக்கர்ங்கிறதுக்கான அடையாளம் என்ன தெரியுமா? நல்லா பேசிட்டு கைத்தட்டல் வாங்கிட்டு போறவங்க இல்லைங்க நல்ல ஸ்பீக்கர். போனதுக்கு அப்புறமாவும் யார் ஒருவர் பேசிக்கொண்டே இருக்கிறாரோ உள்ளே, அவங்க தான் நல்ல ஸ்பீக்கர். நீங்க பேசிக்கிட்டே சுகி சிவன் சார், தி பெஸ்ட் ஸ்பீக்கர் ஆஃப் மை லைஃப். வாட் எ ஸ்பீக்கர். யோசிக்க 15 வருஷம் 20 வருஷத்திற்கு முன்னால சொன்னதெல்லாம் ஒருவருடைய ஒரு சிந்தனையை கேட்டதற்கு பிறகு அதை அப்ளை பண்ணணும் பாருங்க. அப்ளைடு மேத்ஸ், அப்ளைடு சைக்காலஜி, அப்ளைடு லிட்ரேச்சர் மாதிரி அப்ளைடு தாட்ஸ் நமக்கான வாழ்க்கை வருகின்ற பொழுது, இங்க பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் எல்லோருக்கும் ஒரு சிறிய நினைவூட்டலை மட்டும் சொல்லிவிட்டு போகிறேன். ஏனென்றால் இது என்ன தெரியுமா, ஒரு பேச்சை தாங்காதுங்க ஒரு நாளைக்கு. இதுல 3 இமயங்களில் சங்கமம், அந்த 3 இமயங்களில் 1 சிகரம். சிரமம். ஏன்னா பாத்திரம் ஒழுங்கா இருக்கணும் இல்லையா, அப்பதானே பிடிக்க முடியும். எங்க அம்மா சொல்லுவாங்க, மழை பெய்யும், நம்ம எல்லாருமே வீட்டுல சொம்பு அந்த டபராலாம் வச்சு தண்ணி பிடிப்போம். அதுல கஞ்சி காய்ச்சினாலோ அல்லது தலைக்கு தோட்டினாலும் ரொம்ப நல்லா. எங்க அம்மா ஒரு வாட்டி சொன்னாங்க, மழை எல்லாருக்கும் தான் பெய்யுது, நம்ம பாத்திரம் சின்னது, தீந்துருச்சேன்னு நீ அழற. அக்கா குளிச்சுட்டா, மழை நின்று போச்சு, கொஞ்சம் வெளியில போய் பாரு, ஆறு, கடல், கிணறு எல்லாம் நிரம்பி கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அதனுடைய பாத்திரம் பெருசு. எல்லாருக்கும் தான் மழை பெய்கிறது, பாத்திரம் பெருசா இருந்துச்சுன்னா நிரப்பிக்கலாம். அடுத்தடுத்து வருகின்றவர்கள் பல்கலைக்கழகம், நமக்கு பாடம் சொல்லுகின்ற பல்கலைக்கழகம். நான் இந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன், 10 நிமிஷம் இருக்கேன். சமீபத்தில் நினைவுபடுத்துவதற்காக சொல்றேன். தெரிந்தவர்கள் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள், தெரியாதவர்கள் புரிந்து கொள்ளுங்கள். அவ பேரு மரியானா ஆப்ரோமோவிச். அவ பேரு மரியானா ஆப்ரோமோவிச். In 1974 அவ ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் சைக்காலஜிஸ்ட். அவ என்ன பண்றா, நீங்க போய் யூடியூப்ல இன்னைக்கு கூட ரிசர்ச் பண்ணி பார்க்கலாம். அவ என்ன பண்றா, ரித்தம் 0 அப்படின்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை
மக்களுக்கு முன்னால் நிகழ்த்தி ஒரு பாடம் நடத்துறான். அந்த பாடம் நடத்தினது என்னுடைய வாழ்க்கையில நான் ஒரு 3 நாளைக்கு முன்னால தான் அது தெரிஞ்சுக்கிட்டேன். I don't know. I just want to convey to my community. என்னுடைய மக்களுக்கு நான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல அவ கண்டெடுத்த உண்மையை நான் என் மகளுக்கு, என் தாய்க்கு, என் அக்காளுக்கு, என் அண்ணனுக்கு, என் தோழனுக்கு, நான் என் மகனுக்கு நான் சொல்லியாக வேண்டும். என் மொழியில் நான் சொல்லியாக வேண்டும். ரித்தம் 0 அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, அவ வந்து உட்கார்றான். அவ உட்கார்ந்து 6 மணி நேரம் அவ வந்து ஓபன் பண்றான். இப்போதுல இருந்து 6 hours பப்ளிக்கு ஃப்ரீ. அவ முன்னால சேர் போட்டு உட்காந்துட்டான். நீங்க அவளோட என்ன வேணாலும் பண்ண. சைட்ல ஒரு சேர் போட்டிருக்கா, டேபிள் போட்டிருக்கா. அதுல 72 பொருட்களை வச்சிருக்கா. பூலிருந்து, கயிறிலிருந்து, கத்தியிலிருந்து, ஆணியிலிருந்து, சிசர்ல இருந்து, துப்பாக்கில இருந்து, ட்ரெஸ்ல இருந்து, உணவுல இருந்து, நிறைய விஷயங்கள் 72 விஷயங்கள் வச்சிருக்கா. வச்சுட்டு என்ன சொல்றா, என் மீது இதை நீங்கள் விரும்பினால் பயன்படுத்தலாம். நான் ஒரு ரியாக்டும் பண்ண மாட்டேன், லீகலா உங்க மேல எந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டேன். உட்காந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாரும் வந்து புத்தம் கொடுக்குறாங்க, பூ கொடுக்குறாங்க. சாஃப்டா இருந்த மக்கள் நேரம் ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமா கடுமையாகி ஆணியில அவளை கீறுறாங்க. கத்தியில அவளுடைய ட்ரெஸ் மேக்சிமம் உருவிட்டாங்க. கத்திரிக்கோலை வச்சு எழுதுறாங்க. அவ மேல ரத்தத்தை எழுதுறாங்க. அவளை வந்து ஒருத்தன் கட் பண்றான், மூக்கை கட் பண்றான். ஒருத்தன் பிளாஸ்டர் போடுறான். ஒருத்தன் இங்க கிழிக்கிறான். ஒருத்தன் வந்து கடைசியா வந்து துப்பாக்கியில வந்து தோட்டா இருக்கு, கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. அவளை அதுல துப்பாக்கியில தோட்டா இருக்கு. ட்ரிகர் பண்றதுக்குள்ள அதை மட்டும் தான் தடுத்திருக்கான். ஆல்மோஸ்ட் இஸ் டெட். 6th hour முடிக்கிறாங்க. 6th hour முடிச்சிட்டு அவ எழுந்துச்சு. அவளுடைய படத்தை பாருங்க, நீங்க வீட்டுல போய் போட்டு பாருங்க. அவ கண்கள்ல இருந்து கண்ணீர் போய்கிட்டே இருக்க. பட் she is standing in before of the human community. I am available அப்படின்ட்டு நிக்கிறான். ஆனா அவ முடிச்ச உடனே அந்த யாரெல்லாம் கொடுமைப்படுத்தினாங்களோ யாருமே அவனுடைய முகத்தை பார்க்குவதற்கு துணிவில்லாமல் எல்லோரும் வெளியேறுகிறார்கள். கீழே கடைசியா ஒரு விஷயம் சொன்னாங்க. அதுதாங்க எக்ஸ்பெரிமெண்ட்ல நான் உங்களுக்கு கடத்த விரும்புவது. பெண்களே, பெற்ற தாய்மார்களே, தந்தைமார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, don't give yourself to anybody. Take for granted. Have control. சில பேர் நம்ம எப்படி தெரியுமா வளர்க்கிறோம்? இங்க பாருடா, என்னையும் பொண்டாட்டியெல்லாம் நீ பார்த்துக்க வேண்டாம், நீ நல்லா படி, எங்களை பயன்படுத்திக்கோ. படி, நல்லா உடல் ஆரோக்கியம் பெரு, பெரியாளா உன் வாழ்க்கையை பார்த்துட்டு நீ போ. யூ ஃபார் கிராண்டட். பசங்களை எப்படி வளர்க்கணும் தெரியுமா? இங்க பாரு, நானும் என் பொண்டாட்டியும் செத்து மனிதி இங்க வந்து உன்னை வளர்த்துக்கிட்டு இருக்கோம். நீ தான் எங்க ஃபேமிலியை இனிமேல் பார்த்துக்கணும். அதற்காகத்தான் உன்னை படிக்க வைப்பது. இந்த பாண்டேஜை ஏற்படுத்தி ஃபேமிலியை பாண்டேஜா கொண்டு போங்க. ஓப்பனா இருக்கிறீங்க. இன்னைக்கு இருக்கிற கம்யூனிட்டி, இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் அப்படிதான், முக்கியமா கேர்ள்ஸ் எவ்வளவு வேணாலும் போகட்டுங்க லவ்ங்கிற பேர்ல. But have limit. Never allow anybody to take you for granted. No. ஒரு பவுண்டரி லைன் போடுங்க. அந்த பவுண்டரி லைனை கொஞ்சம் தள்ளி போட்டுக்கோங்க. ஆனா பவுண்டரி லைன் இருக்கட்டும். அந்த 6 மணி நேரங்கிறது பவுண்டரி லைன். நம்முடைய வாழ்க்கையில நாம பல நேரங்களில் செய்யக்கூடிய மிகப்பெரிய பிழை என்ன தெரியுமா? லவ்ங்கிற பேர்ல அறியாமையில இருக்கிறது. நான் இதை சொல்றேன்னு நீங்க ஒன்னும் கோச்சிக்காதீங்க. அம்மாக்கள் இருக்கிறோம்ல, அன்பானவங்க தான். ஆனா பல அம்மாக்களை நான் பார்த்திருக்கேன் என் வாழ்க்கையில. ஏன்னா நான் குழந்தைகளோட தான் டீல் பண்ணுவேன். எனக்கு குழந்தைகள் மொழி தான் ரொம்ப பிடிக்கும். குழந்தைகளோட பேசுறதுக்கான பின் விளைவு தான் நான் மேடையில பேசுறது. எனக்கு குழந்தை மொழி தெரியும். பல பேருக்கு தான் புள்ள மொழி தனக்கே தெரியறது இல்லை. அது அந்த மொழியில தான் பேசும்.
அது கேட்டா நாம தெளிவா பேசுறோம். இப்ப எனக்கு தொண்டை கட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வீட்டுக்கு போன சாப்பிடறதுக்கு, இங்க இல்ல இன்னொரு ஒரு ஊர்ல டேபிள்ல சோறு சூட பிரியாணி, சாரி சார் மட்டன் பிரியாணி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் பேசுங்க. சமையலறைக்கு வந்த முயலை சமைக்கிறார். உண்மையா தொண்டை கட்டி. அவர் கேட்ட என்ன மேடம், தொண்டை கட்டி இருக்கு, சூடா கொஞ்சம் தண்ணி விடு. இப்ப வேணுமா மேடம்? எனக்கு தானே தொண்டை கட்டி, உனக்கு நல்லா தானே, நல்லா பேச. குழந்தைதான் உங்ககிட்ட குழந்தை மாதிரி பேசும், நீங்க ஒழுங்கா பேசணும். குழந்தைகிட்ட அது பேசுற மாதிரியே பேசக்கூடாது. எந்த ஒரு தாய் தகப்பன் குழந்தையிடத்தில் தெளிவாக பேசுவார்களோ அந்த தாய் தகப்பன்மார்கள் ஆளுமையான குழந்தைகளை உருவாக்குவார்கள். எனக்கு தெரிஞ்சு நான் இந்த விஷயத்தை சொல்லிட்டு நான் இடம் சாருகிறேன். 2 minutes. என் காலேஜ்ல ஒரு பெரிய ஒரு கேஸ் ஸ்டடி. என் காலேஜ்ல வெளியில இருந்து வந்த பொண்ணு கவுன்சிலிங்க்கு வந்திருந்தது. 17 வயசு பொண்ணு, ஃபர்ஸ்ட் இயர். 42 வயசு பையனோட அஃபேர். ஏன் 42 வயசு பையன் சொல்றேன்னா, ஆணோட அந்த அம்மா ரொம்ப அழுதுட்டு வந்துச்சு, என் பிள்ளைய காப்பாற்றி கொடுங்க மேடம். பாப்பா கூட்டிட்டு வாங்க. இன்னசென்ட்டாக இருக்கா பிள்ளை. நான் சார் 5 days 1 hour 1 to 2 வரட்டும். வந்துட்டு 3 daysலயே கவுன்சிலிங் முடிஞ்சது. அவகிட்ட ஒன்றும் சொல்லலை. அவளை பேச விட்டேன். அவள் பேச விட்டு ஒரே விஷயம் தான் கேட்டேன், பாப்பா 5 வருஷம் தள்ளி போடு. அவருக்கு 47 வயசு இருக்கும், உனக்கு 23 வயசு இருக்கும். பயந்துட்டான். மேம் அப்படின்னா அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் கல்யாணத்தை பற்றி. இப்போ படிச்சிருக்கா, சம்பாரிச்சுக்கோ. அவர் என்ன இருக்காரு, வேன் டிரைவராக இருக்காரு, பத்தாது, குடும்ப நடத்த பத்தாது. நீ சம்பாதிச்சா, நான் படித்து சம்பாதிச்சா எனக்கு 1.5 லட்ச ரூபா சம்பளம். 5 வருஷம் படிச்சிரு, 1 லட்ச ரூபா சம்பாதிச்சிடலாம். சரி மேம். அவளே கவுன்சிலிங்க்கு ரெடி ஆகிட்டு அவளே ஓகே பண்ணிட்டாங்க. அவங்க அம்மாங்க. நான் இதையே உங்ககிட்ட சொல்றேன் தெரியுமா, உங்க குழந்தைகளிடத்தில் யாரேனும் பேசினால் அவர்களை கவனியுங்கள். அவர்கள் உங்கள் குழந்தைகளோடு பேசுவதற்கு தகுதியானவர்களாக இருந்தால் குழந்தைகள் பதில் சொல்லட்டும், நீங்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருங்கள், நீங்கள் பதில் சொல்லாதீங்க. ஐயா ஒரு வார்த்தை சூப்பரா சொன்னாரு, பாதுகாப்பு உணர்வு இருப்பது போல் அந்த உயர்வு நிலையில் குழந்தைகளுக்கு தைரியத்தை நம்முடைய பெற்றோர்கள் சொல்லித் தருவதே இல்லைன்னு சொன்னார் ஐயா. எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா. அந்த குழந்தை வெளியில போச்சுங்க, அந்த 17 வயசு பாப்பா. அவங்க அம்மா வெளியில அழுது நிற்கிறாங்க. மேம் போய போன் அப்படி கையில கொடுத்தாங்க அவங்க அம்மா கையில. என்னடி இது, எனக்கு வேணாமா, இனிமேல் இந்த போன்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், நான் படிக்கிறேம்மா. அப்ப அந்த ஆளு அப்புறம் பார்த்துக்கலாம், 5 வருஷம் வரைக்கும் நான் பேச மாட்டேமா, ஸோ ப்ராமிஸ் இந்தாங்க. என்னங்க இது அப்படின்னா என்கிட்ட அவங்க அம்மா ஹாப்பி வாங்கி வச்சுக்கிட்டு அந்த அம்மா சொன்னது அப்படியே சொல்றேன், கொஞ்சம் சென்சார் பண்ணியிருக்கேன். சரிங்க 6 மாசமா இதை தானே சொல்றேன். டிவியில பேசுறவங்க சொன்ன உடனே கேட்கிறேன். நான் அம்மாவா இன்னும் அம்மா அந்த போனாலே அடிக்குது. புரியுதா? அங்கு இருக்கிற நிறைய அம்மாக்கள் தத்தி தனக்கு எது வேண்டும் எது வேண்டாம், இந்த வாழ்க்கை எவ்வளவு அழகானது, எவ்வளவு சிம்பிளானது, எவ்வளவு சூப்பரானது, எவ்வளவு பியூட்டிஃபுல்லானது என்பதனை புரிந்து கொண்டு அதை காம்ப்ளிகேட் பண்ணாம மகிழ்ச்சியோடு இருப்போம், அடுத்தவர்களையும் மகிழ்ச்சியோடு இருக்க வைப்போம். உங்களை மறுபடியும்